வணக்கம். கிங்டம் நெட்வொர்க் செய்திகள் வாசிப்பது பிரியா. நாள் 16/6/2026. பாஜகவில் இருந்து விலகி புதிய இயக்கம் தொடங்கியுள்ள அண்ணாமலை செப்டம்பர் 14ஆம் தேதி புதிய கட்சியின் பெயர் மற்றும் கொள்கைகளை அறிவிக்க திட்டமிட்டுள்ளார். தமிழகத்தில் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. நடிகர் விஜயின் மகன் சஞ்சய் இயக்கியுள்ள புதிய திரைப்படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கீர்த்தி சக்ரா விருது பெற்ற ராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரத்திற்கு தமிழக அரசு ரூபாய் 48 லட்சம் நிதி உதவி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் தேனி உள்ளிட்ட சில மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் ஒரே உத்தரவில் நெல்லை, மதுரை, திருப்பூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு புதிய எஸ்பிக்கள் உட்பட 56 ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றப்பட்டுள்ளனர். கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் பெரும் போராட்டங்களுக்கு பிறகு குழந்தையின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. யுவ புரஸ்கார் தேசிய விருது வாகை சந்திரசேகருக்கு அறிவிப்பு. இசை, நாடகம், நடனம், பாரம்பரிய கலைகளின் பங்களிப்பிற்கு வழங்கப்படும் யுவ புரஸ்கார் விருது ஆகும். டாஸ்மாக் கடைகளில் காலி பாட்டில்களை பெற ஏஐ இயந்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு புதிய தொழில்நுட்ப நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டுவது தொடர்பாக தமிழ்நாடு அரசு பொதுமக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை அறிவித்துள்ளது. உக்ரைனில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 11 பேர் பலியாகியுள்ளனர். அங்குள்ள புகழ்பெற்ற தேவாலயம் ஒன்று இந்த தாக்குதலில் தீக்கிரையாகியுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டு இருதரப்பும் அதற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. இதுபோன்ற செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள kingdomnetwork.news என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.